ஹலோ காய்ஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம கேரக்டரை ரீஒர்க் பண்ணுறாங்கன்னு. அது என்னென்ன கேரக்டர்னு இப்போ ரிவீல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்கரு, அப்புறம் ஹூகாங் கேரக்டரு, அப்புறம் ஸ்கைலர் கேரக்டரு, அப்புறம் ஹோமர் கேரக்டரு, ஃபைனலாக க்ரோனோ கேரக்டரு. ஃபஸ்ட்டு ஹோமர் கேரக்டரோட சேஞ்சஸை பார்த்துடலாம். அதை நார்மலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி செலக்ட்னு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா அது நார்மலாக போகிற மாதிரி போகும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கேட் போர்டு வரும், அதுலேருந்து நீங்கள் கன்னை வச்சு டேமேஜ் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஹூகாங் கேரக்டரை பார்க்கலாம். அதை நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் எக்ஸ்ட்ரா 2 புஷ் வருது. இதே செலக்டில் இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது, அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோன் கேரக்டர் போகும். இதை வச்சு நீங்கள் எனிமியை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். தேர்டாக ஸ்கைலர் கேரக்டரை பார்ப்போம். அதை நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அந்த ஸ்பெஷல் பவர் அமைக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த பவர் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டேஞ்சரான சேஞ்சு தான். ஃபோர்த்து ஆஸ்கார் கேரக்டரை பார்ப்போம். அதை நீங்கள் நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலாக அமுக்குனிங்கன்னா 3 எனிமி நின்றாலும் 3 எனிமிக்கு டேமேஜ் கொடுக்கும். இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இப்படி இழுத்து விட்டுட்டு போகும்போது குறுக்கு எனிமி நின்றால் அவனுக்கு இன்னொன்று டேமேஜ் கொடுக்கும். ஃபைனலாக க்ரோனோ கேரக்டரை பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் அமுக்குனிங்கன்னா அந்த க்ரோனோவோட அந்த ஷீல்டு உங்கள் பின்னாடியே வரும். அது வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எனிமி பார்க்கும்போது இந்த கலரில் தெரியும். இந்த 5 கேரக்டருக்குன்னு ஸ்கில் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங் ஈவெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பாய் காய்ஸ்.